சிஸ்டர், இங்க பிரக்யானோ இல்ல பிரக்யா அபிஷேகனோ யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? 1 செகண்ட். இல்ல சார், அந்த நேம்ல எந்த பேஷண்ட் அட்மிட் ஆகல. ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க சிஸ்டர். ஒன்னு பிரக்யாவா இருக்கும் இல்ல பிரக்யா அபிஷேகன் இருக்கும். நான் நல்லா பார்த்துட்டேன் சார். பிரக்யான்ற பேர்ல எந்த பேஷண்ட்டும் அட்மிட் ஆகல. பூர்ணி, யூ ரிலாக்ஸ். அவங்களுக்கு எதுவும் ஆகாது, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஓகே. ரிலாக்ஸ். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்புறம் உங்க ஃபேமிலி, அவங்க நிறைய எவ்வளவு டென்ஷன்ல இருப்பாங்கல்ல. இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாவம் அவங்களுக்கு தெரியாது. இவங்களை காணுமேனு நிச்சயமா ரொம்ப பதறி போயிருப்பாங்க. யூனோ பூர்ணி, நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலோ இல்ல அவங்களை இழந்த ஏற்படுற வலியையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி பதறி போயிருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் எங்க எப்படி இருக்காருன்னு எதுவுமே தெரியாது. ஆனா எங்க இருந்தாலும் அவரோட இதயம் இவங்களுக்காக கண்டிப்பா துடிச்சுக்கிட்டு இருக்கும். ரிலாக்ஸ். இந்தாங்க சார் ரிசிப்ட். மேடம், நீங்க யாரு? நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓகே, பேலன்ஸ் அமௌண்ட் இப்பவே பே பண்ணிருங்க. நம்ம 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டாங்கண்ணா. அதான். என்னாச்சு? வருத்தமா இருக்கா? அவங்களுக்கு முன்னாடி நீ என்ன உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க வேண்டியதாயிடுச்சுல? சந்தோஷமா இருக்கு. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்கே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே இருக்கிற மரியாதையும் அன்பும் இன்னும் அதிகமாயிடுச்சு. பை த வே மிஸ்ஸஸ் அர்ஜுன், நான் எதை செஞ்சாலும் அதுக்கு பேக் போனா இருக்கிறது நீ மட்டும்தான். I love you. I love you too. அர்ஜுன், I'm sorry. எதுக்கோ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம 2 பேரும் இப்படி இருக்க வேண்டாம். ஏன்னா டாக்டர் நம்மளை பார்த்து சந்தேகப்பட்டு நம்ம உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்காக ஆபரேஷன் நிறுத்தினாலும் நிறுத்திடுவாரு. இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் நினைச்சாவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இல்லாத ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டாதான் ஆபரேஷன் பண்ணுவான்றாங்க. இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்ந்து உட்கார விட மாட்டேன்றாங்க. எனக்கு புரியுது, ஆனா இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கு ப்ளீஸ் என்ன பண்ணணும்? எந்திரிச்சு நிக்கவா? என்னால உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? உங்களை தனியா இருக்க விட மாட்டேன். நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா என்னால அதை தாங்க முடியாது. நீங்க உங்க ஃபீலிங்ஸை என்கிட்ட சொன்னீங்க, ஆனா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. இத்தனை நாளா உங்களை நினைச்சு நான் என் மனசுக்குள்ள ஒரு காதல் கோட்டையை கட்டியிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என் மனசுல இருக்கிற காதலை என் கண்ணுல பார்க்க மாட்டீங்களான்னு தவிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்ப ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணி தரேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். தனுவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். நான் கொஞ்சம் சாரி, உள்ள நீங்க உள்ள போக முடியாது. இல்ல அந்த பேஷண்ட்க்கு ஒன்றும் இல்லைல்ல. நான் உங்களோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அவர்தான். சாரி. ஹே, தேங்க்யூ வெரி மச் மேன். உங்களால தான் சரியான டைமுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ண முடிஞ்சதா? அது சரி, நீங்க எங்க இங்க? இட்ஸ் எவ்ரிதிங் ஓகே? ஒரு நிமிஷம் சிஸ்டர், Yes. என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? இப்போ ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு சார். ஆபரேஷன் முடிஞ்சதும் உங்க கண்டிஷன் எப்படின்னு டாக்டரே சொல்லுவாரு. சாரி சார், நான் கொஞ்சம் It's okay, போகணும். take ஓகே. நான் எப்படி உங்களை தனியா விட்டுட்டு போவேன்னு நினைச்சீங்க? என்னைக்கு உங்களை தனியா விட மாட்டேன். இல்ல சார், நாங்க கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனா அந்த ஏரியால ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்ததா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அத பத்தின இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்லுங்க. இல்ல சார், நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஏரியால எந்தெந்த ஹாஸ்பிடல்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அங்க ஏதாவது ஆக்சிடென்ட் கேசஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் சார். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அம்மு அம்மு ப்ளீஸ் அம்மு, தயவு செஞ்சு நீ அழாம இரு ப்ளீஸ். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்க. நீ நம்பிக்கையோட இரு. பிரக்யாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஓகே, போலாம் வா. அக்கா இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரபா. அம்மா பிரபா, அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா மைனர் ஆக்சிடென்ட்டா மேஜர் ஆக்சிடென்ட்டா, அக்காவுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா எதுவுமே தெரியவே இல்ல. எனக்கு அக்காவை பத்தி நல்லா தெரியும். அவங்க மாமாவுக்கும் தனவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப அப்செட்டா இருந்திருப்பாங்க. இதுக்காக தான் இந்த விஷயம் அக்காவுக்கு தெரியக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டோம். அவங்கள டைவர்ட் பண்றதுக்காக நாங்க எவ்வளவோ நாடகம் ஆடினோம். அப்படி இருந்தும் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிருக்கு. இது அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? அதுவும் அவங்க தனியா வேற போயிருக்காங்க. அக்காவுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? அம்மு ப்ளீஸ், நீ முதல்ல இப்படி டென்ஷன் ஆகாத. நான் அடிச்சு சொல்றேன், பிரக்யாவுக்கு எதுவுமே ஆயிருக்காது பாரு. நீ இப்படி அழறத என்னால பார்க்க முடியல அம்மு. பிரபா, அக்காவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுனால தாங்கிக்க முடியும். எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் தான் சொல்றேன்ல. ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. பிரபா, வீட்ல இருந்து அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. அம்மு ப்ளீஸ், இப்போ போனை மட்டும் எடுத்துறாத. அம்மு, ஆன்ட்டிக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல பிரக்யாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னோம்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. நீ கொஞ்ச நேரம் பொறுமையாரு. பிரக்யா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள நேர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலாம். ஜஸ்ட் டோன்ட் பிக் அப் த ஃபோன். பிரபா, are you sure? அம்மு, ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. வா போலாம். மிஸ்டர் அபி, ஹாய், ஐ எம் அர்ஜுன். ஹாய். உட்காரலாமா? சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இங்க வரல. நான் உங்களை ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தேன், அப்புறம் இங்கேயும் பார்க்குறேன். இட்ஸ் எவ்ரிதிங் ஓகே? ஆக்சுவலாக நாம யாரை அதிகமாக விரும்புகிறோமோ அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம மனசு ஏங்கும்.